ஒரு வருஷம் எப்படி ஆரம்பிக்குதுன்றது நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் அந்த வருஷம் இறுதியில் நமக்கு பல கஷ்டத்தோடு தான் இந்த 2023 வருஷம் முடிஞ்சிருக்கு. அதில் ஒரு சில நல்லது இருந்திருக்கு, ஒரு சில ஹார்ட் பிரேக்கிங் மூமெண்ட்ஸ் அண்ட் அன்பிரேக்கிங்கபிள் மூமெண்ட்ஸ், நிறையா பேரை மிஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் நிறையா தப்பான செயலும் நடந்திருக்கு. அண்ட் நமக்கு பிடிச்ச ஒருத்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த 2024 எப்படி வரப்போகுதுன்றது நம்மளுடைய ஃபஸ்ட் வீடியோ ஜனவரிக்குள்ளே எப்படியும் வந்துருக்கு. ஸோ எஸ்டிஎஃப் நிறைய பேர் கெஸ் பண்ணியிருக்கீங்க நம்மளோட பேய் வீடியோ எப்போ வரும்ன்றது. பட் கூடிய சீக்கிரம் அந்த பேய் வீடியோக்கான அப்டேட்டும் இந்த வீடியோவில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வருடம் என் உங்கள் வருடமாக இருக்கக்கூடாது. இந்த 2024 ஆரம்பிக்கலாமா? வணக்கம் நெல்லியன், வெல்கம் பேக் டு சுப்லன் ரிவ்யூ வ்ளாக்ஸ். ரொம்ப நாள் கழித்து சொல்கிறது ஒரு புது ஃபீலாக தான் இருக்குது. பட் நம்ம இந்த 2 மாதம் வீடியோ போடாத டயத்தில் நிறைய வேர்ல்ட் கப் லாஸ்ட். ஸோ நம்ம இந்த 2024 ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போடுறதுக்கான ஒரு நல்ல ஒரு டைம், நல்ல ஒரு இதுன்னு சொல்லலாம். ஸோ ஓகே, இனிவே இது நம்ம ஸ்டைலில் சுற்றி போகாமல் டேரெக்டாக நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணுமோ அந்த வகையில் நம்ம ஸ்டைலில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஓகே கைஸ், 24 ஃபஸ்ட்டு வீடியோ. ஓகே, தளபதி 68 டைட்டில் ரிவீல் பண்ணாமே நான் முடிச்சிருந்தேன். பட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஸோ டைட்டிலே அந்த கோட்ன்றது ஒரு டைட்டில். ஸோ ஃபஸ்ட்டு போஸ்டர் அண்ட் செகண்ட் போஸ்டர், தேர்ட் போஸ்டர். ஸோ 3 போஸ்டருமே தரமாக என்னது. செகண்ட் போஸ்டர் மட்டும்தான் கொஞ்சம் எல்லாத்தையும் அந்த ஃப்ரீ ஃபயர் மாதிரின்றது எல்லாம் கொஞ்சம் சில பேர் விட்டுருந்தாங்க. லைக் திடீர்னு பார்க்கும்போது எனக்கே அப்படி தான் இருந்துச்சு. ஹானஸ்ட் ரிவ்யூ உண்மையிலே சொல்ல போனோம்னா. பட் இந்த வரைக்கும் எனக்கு இதில் பிடிச்ச லுக்குன்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராயப்பன் லுக், அந்த சால்ட் அண்ட் பேப்பர் லுக் பார்த்தீங்கன்னா அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஓப்பன் எஸ் பார்த்துட்டிங்கன்னா முதல் சம்பவம் 2024 முதல் சம்பவம் நம்ம மைக் ஆன் பண்ணாமே இருக்கும். பார்த்தா மைக் ஆன் ஆகிருக்கு. ஸோ இன்ன வரைக்கும் கிளியராக கேட்கும்னு நினைக்கிறேன். எஸ், 2024 முதல் சம்பவம் நடந்துருச்சு. ஓகே, ஸோ இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமில் பல பேர் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் தெரியும், நம்ம அதெல்லாம் சொல்லியாச்சு. பட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஓட ஃபஸ்ட்டு சிங்கிள் ஒரு ஹிண்ட் மாதிரி தான் இருந்துச்சு. எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரில. அண்ட் வர கம்மிங் 26th ரிலீஸ்ன்றது சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு தெரில. அதே தான் யுவனும் அண்டு விபியும் 2 பேரும் எடுத்த ஃபோட்டோன்றது சொல்லியிருக்காங்க. மேபி ப்ரோமோ மாதிரி விடலாம். பட் சாங் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு குறைவு. ஸோ இப்போ படம் ரிலீஸுக்கு எனக்கு தெரிஞ்சு ஜூனில் தான். ஸோ அது வரைக்கும் இப்போ ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புன்றது கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு மேபி சின்ன அப்டேட் விடலாம். இல்லைன்னா பிப்ரவரி லாஸ்ட் இல்லை மார்ச் ஸ்டார்ட்லிங்கில் வேணால் நம்மளுடைய சாங்கிறதுன்றது ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதுதான் சொல்ல முடியும். அண்ட் அதே மாதிரி நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, உங்கள் மைண்டில் ஓடிட்டுருக்கோம். அது லாஸ்ட்டாக வச்சுப்போம். அண்ட் தளபதி 69 வந்து அட்லி டேரக்ட் பண்ண போகிற இது சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு தெரியல. பட் அட்லி ஒன்று ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. தளபதி 69 தான்னா கன்ஃபார்ம்ன்றது தெரியல. ஸோ அதே மாதிரி ஷாருக்கான் சார் அவர்களையும் சேர்த்து ஒரு படம் பண்ணுறதா ஸோ போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது எந்த அளவுக்குன்றது தெரில. பட் ஆனால் ஒரு ப்ரொடியூசிங் பார்த்திங்கன்னா, ஸோ அதாவது அந்த சரியாக என்ன சொல்கிறது, RRR படத்தோட ப்ரொடியூசிங் பார்த்திங்கன்னா, ஸோ அது தளபதிக்கு ஒரு கால் பண்ணியிருக்காங்கன்னா. ஸோ அது மாதிரி என்னன்றது தெரியல. பட் எனக்கு சன் பிக்சர்ஸ் தான் இருக்கிறது வாய்ப்புகள் நினைக்கிறேன். பட் ஆனால் அவங்க சொன்னபடி பார்த்திங்கன்னா தளபதிக்கு 25 crores இல்லை 250 crores
கோடின்றது. ஸோ அவங்களுக்கு தளபதிக்கு சம்பளம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு இது உண்மை போயின்றது தெரில. ஸோ வந்த வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், இப்போ டேரெக்டாக நம்மளோடைய போவோம். பட் தளபதி 16 எந்த மாதிரி ஜேர்னலில் இருக்குன்றது ஸோ டோட்டலி என்னன்னு இன்னும் கெஸ் பண்ண முடியல எந்த ஜேர்னலில் வரும்ன்றது. பட் இது பார்த்திங்கன்னா தி கோட் பார்த்திங்கன்னா ஒரு டைம் லூப்பாக இல்லை ஒரு பாஸ்ட்டு, ப்ரெசண்ட், ஃப்யூச்சர் இது மூணுமே சேர்ந்து கொடுக்க போகிறாங்களான்றது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இந்த ஜேர்னல் தான் இருக்குன்னு கொஞ்சம் கெஸ் பண்ண முடியும். பட் 69 எந்த மாதிரி ஜேர்னல்ன்றது இஸ் நாட் கெஸ் இட். ஸோ ஓகே. அண்ட் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க உங்கள் மைண்டில் ஒரு மெயினான விஷயத்த சொல்கிறோம். எஸ், எப்போன்னு தெரியல, கண்டிப்பாக வரும். பேய் வீடியோவுக்கு நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்கீங்க சொன்னாலும். ஸோ அதுக்கான டைம் வரும். அந்த நம்ம ஒரு சில திங்ஸ்லாம் ஒரு சில மிஸ் ஆகிருக்கு. ஸோ அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுலேயே நம்ம கொஞ்சம் வாங்கணும். அதேமாதிரி நியூ ப்ராடக்ட்ஸ் அண்ட் லைட். ஸோ நம்ம எந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபுல் எக்ஸ்பீரியன் நீங்கள் எந்த அளவுக்கு ஆதரவாக கேட்கும்போது அதேமாதிரி உங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக அதுக்கான ப்ரொசீஜர் கரெக்டாக வச்சுருந்தாங்கன்னா நான் மட்டும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியும். ஸோ உங்களுக்கும் அது கிளியராக காட்டணும்ல. ஸோ அதுக்காண்டி தான் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் கேட்குறீங்க அந்த அப்டேட்டு. ஸோ கூடிய சீக்கிரம் வந்துடும். ஸோ யாரும் கவலைப்படலாம். ஸோ அவ்வளோதான், இதோட என் பண்ணிக்கிறேன். டாடா பை சி யூ. நெக்ஸ்ட் ஏதாச்சும் அப்டேட் எக்கச்சக்கமாக வந்தால் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ அவ்வளோதான், டாடா பை சி யூ. டேக் கேர். எஸ்டிஎஃப் அண்ட் டீமை தான் இப்போ நான் சிங்கிளாக இருக்காங்க. என்னுடைய டீமு தான் எனக்கு முக்கியம். ஸோ அது சொல்லியிருக்கேன். சிங்கிளாக இருந்து எடுத்தாலும் சரி, என்னுடைய டீம் எனக்கு சப்போர்ட் பின்னாடி எப்போவுமே கிடையாது. தம்பியிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் உங்களுக்கு தெரியும். நான் புதுசாக சொல்கிறதுனால ஸோ இருந்தாலும் சொல்லணும்ல. நிறைய பேர் மறந்துப்பீங்க, புதுசாக பார்க்குறவங்க இருப்பீங்க. ஸோ அதனால தான். சி யூ. டேக் கேர். பை பை.